சொல்லுங்க மாமா, இதை பேசணும்னு சொன்னீங்களா? மாப்பிள்ள, நாளைக்கு சொந்த ஊருக்கு போக போறோம். கோயில் கும்பாபிஷேகத்துக்காக யாக பூஜையில உட்கார போறோங்கிறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுல இருக்கிற பிரச்சனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ள. என்ன பிரச்சனை மாமா? மாப்பிள்ள, அந்த ஊர்ல உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க தான் எங்க அம்மாவோட பேரங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கோ சந்திராவுக்கோ தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்குமே மாப்பிள்ள. ஐயோ, ஆமல்ல. ஆமா மாப்பிள்ள, இவ்வளவு நாள் உங்களை அன்பா பாசமா அக்கறையா பார்த்துக்கிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி இப்ப மாப்பிள்ளன்னு உங்ககிட்ட பிரியமா பேசுறாவ. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா உடனே அவ தன்னோட கோர முகத்தை உங்ககிட்ட காட்ட ஆரம்பிச்சிருவா. இப்ப வரைக்கும் ரேவதி மட்டும்தான் உங்களை வெறுத்துட்டு இருக்கா. இந்த நிலைமையில நீங்க யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அடுத்து என்ன நடக்குமோன்னு ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ள. ஆமா மாமா, இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு அத்தையோட கோபம் கொடூரமா இருக்கும்னு பயமா இருக்கு. இந்த லட்சணத்துல நீங்களும் நானும் நடந்தது எல்லாத்துக்கும் உடந்தையா வேற இருந்திருக்கோம். அதை நினைச்சா இன்னும் பீதியாகுது. ரோஹிணிக்கு எங்க அம்மா பிளட் கொடுக்கறதுக்கே சாமுண்டீஸ்வரி எவ்வளவு எதிர்ப்பு காட்டினா நீங்க பாத்தீங்கல்ல. தான் பெத்த பொண்ணோட உயிரை விட எங்க அம்மா மேல இருக்கிற கோவம் தான் அவளுக்கு ரொம்ப பெருசா போச்சு. இப்படிப்பட்ட மைண்ட்ல இருக்கிற ஒருத்திக்கு நீங்க தான் எங்க அம்மாவோட பேரன்னு தெரிஞ்சா கூடவே இருந்து நாடகம் ஆடி துரோகம் பண்ணிட்டீங்கன்னு உங்களை கண்டபடி பேசுவா. அப்புறம் உங்களை மன்னிக்கவே மாட்டா மாப்பிள்ள. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் தெரியும் மாப்பிள்ள. ஆமா மாமா, இதை பத்திலாம் நான் யோசிக்காம இருப்பேனா? யோசிச்சேன். நீங்க நினைச்சு பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எப்படி சமாளிப்பீங்க? சொல்றேன் மாமா. சொல்லு மாப்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லை பாத்தியா? டேய், இப்போ அது ரொம்ப முக்கியமா? நாளைக்கே நீ என் தாத்தா பாட்டி இருக்கிற ஊருக்கு வரணும். அப்படியா மாப்ள? நீ சொல்லி வராம இருப்பானா? கண்டிப்பா வந்துடுறேன் மாப்ள. நாளைக்கு காலையில அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு வந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன் மாப்ள. டேய், வர்றப்ப ரெகுலரா வர மாதிரி வந்துடாத. பின்ன வேற எப்படி வர்றது? நீ எப்படி வரணும்னு நான் சொல்றேன், அந்த மாதிரி வா. மாப்ள, இதெல்லாம் எதுக்குன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன், காரணம் சொன்னதான் வருவியா? சாரி மாப்ள, இன்னொரு விஷயம். என்னடா? போன தடவை வந்தப்ப 2 முரட்டு ஆளுங்க என்ன கொலவெறியோடு அடிச்சு கொல்ல பார்த்தாருங்க.